வெங்காயம் எல்லாம் அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சுருந்தனால எல்லாமே தளிச்சு போயிடுச்சு. இன்றைக்கி அத்தை பொண்ணும் தஞ்சாவூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்னிங் 4 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்களுக்கான சாப்பாடு தான் செஞ்சேன். பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இது என்னோடய பர்சனல் தான். எனக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அங்கே போனோம்னா ரொம்ப மன அமைதியாக இருக்கும். ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து டெசிஷன் எடுப்பேன். ஆனால் நான் பரிகாரன்றது பண்ணது கிடையாது. எனக்கு பரிகாரம் பண்ணுறது பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக செஞ்ச தக்காளி சாப்பாடு மார்னிங் சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன். நான் ரொம்ப காரம்லாம் சேர்க்க மாட்டேன். எப்போயுமே எல்லா ஸ்பைசஸுமே மைல்டாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தான். நம்ம கூட எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு காரமோ இதுவோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அவங்களுக்காக. அதனால தான் இன்றைக்கி என்னென்ன கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா, அழகர் கோயிலுக்கு, பழமுதிர்ச்சோலை, அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் கடைசியாக பாண்டி கோயில். ஃபஸ்ட்டு அழகர் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க. தக்காளி சாதம் வந்து நான் நார்மலாக தான் பண்ணுவேன். நெய்யும் கடலை நெய் சேர்த்துக்கிருவேன். அப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிருவேன். இன்றைக்கி ஸ்பைசஸ் அந்தளவுக்கு எதுவுமே இல்லாதனால கிராம்பு, சோம்பு அதெல்லாம் பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட புதினாவும் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூள் சேர்த்துட்டு அரிசியும் அதோடு நல்லா கலைஞ்சி எடுத்து அந்த அரிசியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு உலக்கு அரிசிக்கு 2.5 உலக்கு தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா நான் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 2.5 உலக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சுட்டு எடுத்துருவேன். அவ்வளோதான். தக்காளி சாப்பாடு வந்து ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. மார்னிங்கே வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டனால எனக்கு டிஃபன் பிரச்சனை இல்லை. இட்லியும் தக்காளி சட்னியும் மார்னிங்கே அரைச்சிட்டேன். தக்காளி சாப்பாடு வந்து ரொம்ப கலர் இல்லாமல் மைல்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. அவ்வளோதான். உங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட்